அந்த நாய் லவ் பண்ண எல்லாருக்கும் தொடர்ந்து கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்படியே நிக்க சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு. செத்துருப்படா நாயே. வழியாக எங்களுக்கு ஃப்ரெண்ட் எக்ஸ் கல்யாணத்துக்கு என்னடா கிளம்பி இருக்கீங்க? அப்படிதான் கிளம்புவோம். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கும் தான், நான் வேண்டாம். காமெடியா இருக்கும். மன்மத குஞ்சு மாதிரி இருக்கீங்க நீங்க. என்னைய காமெடியா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ சாதாரண குஞ்சு இல்ல, அப்பா மன்மத குஞ்சு. சரி ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஆமா, அவனுக்கு நடக்கிற சம்பவம் மட்டும் இருந்தாலே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நம்ம கூட ஒருத்தன் சுத்தின நாய், அந்த நாய் ஒரு பொண்ணுக்காக கட்டி விட்டு போனுச்சு. அந்த நாய் லவ் பண்ண எல்லாருக்கும் தொடர்ந்து கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. இல்ல அந்த நாய் அத பாக்கணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆனா ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அவங்க ஒரு எக்ஸுக்கு போக வேண்டியது இருந்து அது மிஸ் ஆயிடுச்சு. அது அந்த மேரேஜ் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த மேரேஜுக்கு அவனும் வரான். இது எக்ஸ் எக்ஸ் லவர் ஓகேவா? ஆனா எக்ஸ் ஏற்கனவே ரெண்டு ex. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் வர அங்க அவனை காட்டுறோம் நாங்க உங்களுக்கு. வேணாம் வேணாம் செத்துருவாங்க. எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி லவர் சொல்றதுல முன்னாடி ஒரு 2 வார்த்தை சேர்க்கணும். ஒன் சைட் லவர், அது ஒரு மெயின் பாயிண்ட். எக்ஸ்னா 2 பக்கம் தான் பண்ணணும். ஆனா எல்லாத்தையும் ஒண்ணுதான் பண்ணிருக்கான். டபுள் சைடு ஆச்சு, அதுவும் விட்டு போயிடுச்சு. அவன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடே டபுள் சைடு மாதிரி சொல்லுவான்டா. இதை புரியாம நான் பிறகு கேனக்கு மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் நம்பினு. இப்பதான் நீ கரெக்டா கேனக்கூன்னு சொல்லிருக்க. எந்த இடத்துல புண்ணியம் பண்ணிருக்க தெரியுமா? இத்தனை அட்வைஸ் கொடுத்தோம் உனக்கு, நீ லவ் பண்ணாம அதுக்கு வக்கு கிடையாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதே எப்படி அமையா? இப்பெல்லாம் வந்து புண்படுத்த கூடாது. இதெல்லாம் நான் எப்படி தெரியுமா, வாரி வளர் மாதிரி மத்தவங்களுக்கு கொடுப்பேன். நான் இதை எடுத்துக்க மாட்டேன். இல்ல எடுத்துக்கிறேன்னு இல்ல, செட் ஆகல. ரொம்ப டேமேஜ் இதெல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். ஏதாவது பொண்ணு வந்தா இப்படி பேசினா ஒண்ணு ஆகாது. நோ நோ நோ, ஹாய் டார்லிங் அப்படி அப்படி பேசணும். இவனமா இது பெரிய வந்து பாத்தீங்கன்னா சித்தன். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப செட் ஆயிடுச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. வரைக்கும் இவன் சொன்னான்டா, கனவு வந்துச்சான். இங்க பேர் இந்த கனவு இவரு சொன்னதை கேளு. 2 நாளைக்கு முன்னாடி கனவு வந்துச்சு. என்னன்னா இவருக்கு கனவுல வந்தனா, நான் வந்தனா பக்கம் ஆயிடுச்சு. ராத்திரில கனவுல வந்தடா சொன்னானே. அடப்பா 2:30 மணிக்கு வந்தான் கனவுல. 2:30 என்னடா பண்ண வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு வந்துச்சான். நம்புற மாதிரி அங்க இருக்குது. இவனுக்கடா ஏன்டா, இவனும் இவன் ஆளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இது லவ் பண்ணான். லவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்றாராம். எப்படி புள்ளக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுல அப்பங்காரன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது இவர் அப்பங்காரன் என்ன சொல்றாரு, உனக்கு பிரபுமாவன் பாத்தீங்கன்னா நல்லா ஐடியா தருவான்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். அப்பயும் அவன் என்ன சொல்றான், அப்பயும் ஒண்டி கட்டியாதான் இருக்கான். இவ்வளவு அளவுக்கு புண்படுத்த கூடாதுடா. இவன் சொன்ன அடுத்த நாள் இன்னைக்கு மத்தியானம் தூங்கி இருந்தேன். ஒரு கனவு வந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும் போது நிஜமாடா எதனால வந்துச்சுன்னு தெரியல. இவன் கூட பைக்ல போயிட்டு இருக்கேன். விடணுமாடான்னு கேட்டா இல்ல பஸ்ல நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இறங்கிட்டு பஸ் அப்பெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். நடந்தது கனவு வந்தது. இறங்குறேன் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறான். மறுபடியும் வரான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் நின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுகிட்ட பேசின்னு கிடக்குறான். நீதான் வாய்ப்பு இருக்கு. யாரா இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்பா இங்க வந்து கேட்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்துன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டான். இங்க நான் நிக்கிறேன்னா இங்க ஒரு பொண்ணு நிக்கி, இங்க ஒரு பொண்ணு நிக்குது, பின்னாடி சில கேர்ள்ஸ் நிக்கிறாங்க. ஓகேவா? இங்க ஒரு பொண்ணு நின்று அது என்னடா நான் வந்து மாமான்னு சொல்லிட்டேன். அப்படி இல்ல, அதுக்கு மேல ஹைலைட் இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்து டிராப் பண்ணணும், நீங்க அப்படியே டிராப் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. போறான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ண மாட்டேன். எப்படா போறது, இது வந்து ஃபோர்ஸ் போவோம் அப்படின்றா. ஃபோர்ஸ் அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்படி போறான்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பைக்லயே சொல்றான். பாத்தீங்கன்னா அதான் அப்ப அதுக்கப்புறம் தான் போன் எடுத்து போறது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வருது. இவ்வளவு க்ளோஸ் அந்த பொண்ணு, இவ்வளவு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கல் விட்டுச்சு. அப்படியா இருந்தா கூட ஃபோர்ஸ் எல்லாம் போக மாட்டேன். உன்னை கைட்டி விட்டுட்டு அந்த 2 பொண்ணால கூட்டு போறே தவிர ஃபோர்ஸ் போலாம்னு நான் சொல்லிருக்க மாட்டேன். நீ போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணு இவ்வளவு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்னு பேசுச்சு. எனக்கு கல் விட்டுருச்சு. கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்படி நீ கைய வச்சு பேசிருந்தா தள்ளி நிக்க சொல்லிருக்காது அந்த பொண்ணு. அம்மா இங்க கை வச்சுதான் தூக்க வைக்கலாம். இப்படி இல்ல இப்படி கனவு. அது
ஓகேவா தப்புமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யார் நீ? சொல்றேன் கனவுல கனவுல பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னு சொன்னல க்ளோஸ்ல வர 3 பேர் க்ளோஸ் இருப்பாங்களே. கரெக்ட் வரும்போது பாத்தீங்கன்னா டே பிரபா ஏச்சு கடைக்கு போன அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா இருப்பாங்க. அது வந்து எனக்கு செம்ம டயர்டு அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு கனவு கண்டினியூ ஆகும்னு பார்த்தேன். ஆனா அதுலயும் எக்ஸாக்ட் என்னன்னா இவன் தான் அங்கேயும் மாமா வேலை பார்த்தான். காதல சேர்த்து வைக்கிறதுக்கு பேரு எல்லாருக்கும் இந்த வேலை பாக்குறான்றத மாத்திடுறாங்க. அம்மா இவ்வளவுதான் நம்ம சிரிக்கவே கூடாது ராஜா. ஓகேவா நம்மளுக்கு அம்மே இல்லாம போது பார்த்தீங்கன்னா சிரிக்கவே கூடாது. இல்ல ஒரு சிலர் தான் செட் ஆச்சு. ஒரு சில பார்த்தா கல்ட்டு நூந்துச்சு. அவன் இவனே அப்புறம் அப்டேட் பண்ணான். இல்ல மச்சான் வேணான்னு போனா பாரு அனுபவிக்கலாம். கல்யாணத்துக்கு தான் போவோம். இப்படியே இவருக்கு போனவே ஞாபகம் இல்ல. அது விடிய காலையிலே கல்யாணம் இவன் ஆளுக்கு எக்ஸுக்கு. ஆனா இதுல அப்படி கிடையாது. அன்றைக்கு வந்ததே எக்ஸ் கல்யாணத்துக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பின்னாடி சுத்தின்னு இருக்காரு. அது எனக்கு பார்த்து எனக்கு தண்ணி முச்ச நான் எப்படியேதான் பண்ணுவேன் பாத்தியா அப்படின்னு கச்சத்தை தின்ன மாத்தல நீ அப்படியே கடை எக்ஸ் கல்யாணத்துக்கு வந்து ஃபீல் கூட பண்ணாம அங்க இன்னொரு பொண்ணு அப்ப எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உள்ள உனக்கு இருக்கு காஞ்சி போயிருக்கான். அவ்வளவு காஞ்சி போயிருக்கு. கால் வலிக்குதுடா. ஓகே நான் சொல்றேன் நான் ஆடினே இருப்பா ஜாலியா ஆடினே இருக்கலாம் மச்சான் போயிட்டு. இப்போது நம்ம போக போறது எங்கள் நண்பனின் எக்ஸ் லவரின் ரிசப்ஷன். அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாத்தையும் உங்களால காட்ட முடியுமா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சிலதை காட்டுறோம். வாங்க நம்ம அங்க பாக்கலாம். பார்க்கிங் இருக்காதா? இறங்கி போய் கேளுங்கடா. உள்ள வந்துட்டாரு. அவனை போயிட்டு தான் வந்திருக்கான். அப்ப வழியாக எங்களது ஃப்ரெண்ட் எக்ஸ் கல்யாணத்துக்கு வந்து பாட்டா போடுறா. ஓகே பாய் வண்டி மச்சா நீங்க நிப்பாட்டுறா ஏய் என்னடா செத்துறப்படா நாயே. ஓகே பாத்து ஸோ ஓகே எனிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட எக்ஸ் லவ்வரின் கல்யாணத்தை சிறப்பாக முடித்து விட்டு வந்தாச்சு. தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். சாப்பாடு அருமையா முடிஞ்சாச்சு. நான் உள்ள வந்தோடனே எனக்கு பிரியாணி வாசலாம் வந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்க இங்க எங்களால காட்ட முடியல. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவனும் வந்திருந்தான். வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஏக்கமா பாத்துட்டு இருந்தாரு. ஓகே நம்மளுக்கு தேவையில்ல வந்தாரு. அதானே அதெல்லாம் ஒரு மூமெண்ட் வந்து யாருமே மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா இருக்காதுன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. என்னடா இவனுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறான்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா வழக்கமா இது எல்லாத்துக்கும் 90% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எவனா இருந்தாலும் வந்து இந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்டோட எக்ஸ் ஒரு மேரேஜ் போடுறது எவனா இருந்தாலும் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு சந்தோஷப்படுவானுங்க. அதுக்காக நாங்க ஸ்டாடிஸ்ட் இதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா அமுக்க புள்ளையா நல்ல புள்ளையா இருந்துட்டு வந்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. சரி ஓகே என்ன பிளான் எல்லாம் கிளம்பலாமா? எல்லாத்தையும் எடுத்தாச்சா? முடிஞ்சது பேக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம். போனை விட்டேன்டா. ஏன் எடுத்துன்னு போனா தெரியலையே. போடுறா. ஆமா